Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders தமிழ்நாட்டிலே முறையா நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேங்க. எங்கே வந்திருக்கேன்னா நம்ம நாகர்கோயிலில் இருக்க ஐஸ்வர்யா ஆட்டோஸ் நாகர்கோயிலில் இருக்குது பார்த்துடுங்க. நம்ம என்ன ரோடு கேபி ரோடு நாகர்கோயிலில் இருக்குது. இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்மளுடைய எஸ்டி அட்வென்ச்சர் இருக்குது பற்றில, அதாவது கரும்புலி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு தமிழ்நாட்டில் விட்டதும் இங்கே தான் நம்ம இந்த ஷோரூமில் தான் விட்டுருந்தோம். சர்வீஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த ஷோரூமில் 2025 நம்ம எஸ்டி அட்வென்ச்சர், அதாவது நம்ம கரும்புலி வந்து அல்டிமேட்டாக மாறி நிற்கிதுங்க. நான் வீடியோலாம் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த வண்டியை பார்க்கணும் போல தான் எனக்கு இருந்துச்சு. நைட்டும் பகலுமா கனவுக்குள்ள கண்ணாலனே அவன் தான் வாரான். அந்த பாட்டு கூட வந்துச்சுல, காலை விழித்ததும் கனவு கண்டேன், கண்ணை முழிச்சதும் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு பற்றில, தக் லைஃப்பில் அந்த மாதிரி தாங்க. ஒரே அந்த பாட்டு ஞாபகத்தில் எனக்கு அந்த பைக்கே ஞாபகமாக இருந்துச்சு. என்னடா நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நம்ம ஆளுங்க கூப்பிட்டுட்டாங்க, ஓடி வந்துட்டேன். ஆமாம், இதுக்கு மேலே வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டேன். இப்போ லான்ச்சுக்கு வந்து நான் 4:30 சொன்னாங்க, மணி 5 ஆயிடுச்சு. அந்த ஆட்டு நான் கரெக்டாக வந்துட்டேன். பட் அவங்க கொஞ்சம் லேட்டு, அதனால் உள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்து வண்டியை மூடி வச்சுருக்காங்க. உள்ள லான்ச்சு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ராயல் என்ஃபீல்டை விட்டு வேறு வண்டிக்கு வந்திருக்கோம். போவோம், வண்டியை வந்து உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வெளியே பார்க்கலான்னா வெளியே பார்க்கல, ஃபுல்லாகவே ஜாவாவோட மற்ற வண்டிகள் தான் இருக்குது. இந்த எஸ்டி ஜாவா மற்ற பைக்குகள் தான் இருக்குது. இந்த பைக்கு இல்லை பார்த்துடுங்க. அதனால் மூடி வச்சுருக்காங்க, வெளியே காட்டக்கூடாதுன்ட்டு. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போமா. ஜாவா சூப்பராக இந்த வண்டியை மூடி வச்சுருக்காங்களா ப்ரோ? வாங்க வாங்க, சூப்பர் ப்ரோ. வண்டியை மூடி வச்சிருக்கியா தெளிவா? உங்கள் ஷோரூம் பேர் என்ன ப்ரோ சொல்லிடுங்க. ஐஸ்வர்யா ஆட்டோஸ் சொல்லிட்டேன் நான், இருந்தாலும் உங்ககிட்ட திருப்பி அகைன் சொல்லிக்கிட்டேன். ஷோரூம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் ஷோரூமுக்கே வரல ப்ரோ, சர்வீஸுக்கு மட்டும் தான் அங்கே நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துட்டுருக்கேன். ஷோரூமுக்கு வந்து சேரல, வர வச்சுட்டியா? சூப்பர் ப்ரோ. வண்டி எப்படி இருக்குது? வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரைட். இது நம்ம பிஎஸ்ஏன்னு நினச்சேங்க. இது ஜாவா வண்டிகள் தானே? ஜாவா 42, அப்புறம் எஸ்டியில் கிடையாது. ஸ்க்ராம்ப்ளர்லாம் அப்டேட் ஆகி வரும், அதுவும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம லான்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம், எவ்வளோ நேரம் ப்ரோ? கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாமா? ரைட்டு. ஷோரூம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பழைய எஸ்டி அட்வென்ச்சரும் இருக்குங்க. ரைட். பழைய எஸ்டி அட்வென்ச்சரும் இருக்குங்க. இது வந்து இது என்ன ப்ரோ, இது அப்டேட் ஆகணுமா? 2 வெர்ஷனுமே வந்துட்டு இருக்கு. 25ல உங்களுக்கு 2 வெர்ஷனுமே அவைலபிள். 2 இருக்கு. அப்ப இதுவும் வாங்கலாம் நம்ம. இது வேணுங்கிறவங்களும் இது வாங்கலாம். இது என்னோட உள்ளவங்களுக்கு இந்த லுக். கொஞ்சம் மாடர்ன் ரெட்ரோ மாதிரி வேணா இந்த மாடர்ன் வேணா மாதிரி வேணும்னா இது என்னோட கரும்புலி இல்ல என்ன? இங்க போ வாரேன். கரும்புலியை பார்த்த உடனே தூக்காம இருக்க முடியல, தொடாம இருக்க முடியலப்பா. கரும்புலி இல்லாமல் 3 மாசமா உட்காந்துட்டு இருக்கேன். இது வெள்ளை புலி மேரில் இருக்கு. வெள்ளையும் புழுவுமா கருப்பா? இது என்ன கலர்? நேரத்தில் கண்ணாடி கலத்தானு தெரியும் அளவு. ஷை அந்த கலட்டியாச்சு. இப்போ அந்த வெள்ளை தான். கரும்புலின்னு சொல்லிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த வண்டி அந்த இப்போ விட்டுருக்க வண்டி கம்ப்ளீட்டாக மாற்றி வந்திருக்கேன். என்னண்ணே அப்டேட்டை பண்ணி வந்திருக்கு. ஸோ வாங்க, நம்ம அதை பார்க்கணுன்னு தான் ஆர்வமாக இருக்கேன் தலைவரை. லேட் பண்ணிட்டு இருக்காது, சீக்கிரம் நம்ம மக்களுக்கும் காட்டுங்க, நானும் பார்க்குறேன். பாருங்க கைஸ், இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்க்குறியா ஃபஸ்ட்டு எஸ்டி அட்வென்ச்சர் 2025 மாடலை வந்து தமிழில் பார்க்க போறிய. வாங்க பார்க்கலாம். அம்மா சூப்பராக நிற்கிதுங்க. வண்டியை பார்க்க ரொம்ப இவ்வளோ ஹைட்டு பற்றிலாம் ஏன் முகத்துக்கு நேர் வந்துருச்சு. வண்டி இவ்வளோ ஹைட்டாக நிற்கிது. இப்போ நம்ம கரும்புலி மாதிரி இருக்குமா இல்லை இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குமா தெரியல. ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம் நம்ம, இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு போட்டாலும் வீட்டில் பார்த்தாலும் நேரில் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பாவல்ல, அதே மாதிரி தான் நமக்கு ஒரு மாதிரி கிட்டு ஆடுது. கரும்புலி என்னைய சாச்சிடாத, என்னை சாச்சிட்டா திருப்பி உன்னை வாங்குறேன்ட்டு துட்டில் பார்த்துக்க பார்த்துக்குவோம். சரி தலைவராக ஓப்பன் பண்ணுவோமா? ரைட். வாங்க 1 2 3. வா சரியா இருக்குங்க. இது ஏமாத்தி விட்டாங்க நம்மள. எஸ்டி கிடையாது, இது BMW. ஒரு டபுள் லைட்டு போட்டு சும்மா BMW 1300 GS மாதிரியே இருக்க சார். ஃபோட்டோவில் பார்த்தா அப்படியே லுக்கில் இருக்குங்க. வண்டியை ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்ல அகலமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. அல்டிமேட்டு பண்ணிட்டாங்க எஸ்டி அட்வென்ச்சர். சீட்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம பழைய சீட்டு எவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் வேறு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை எடுத்தாச்சு, ஏறி உட்காந்துக்கிடுவோமா? வண்டி டங்குன்னு போடுறானே. மீண்டும் கரும்புலி மேல் காயல் அப்படின்னு டைட்டில் வச்சிடலானே. இது வேற கலரு, வெள்ளையும் மஞ்சள் கலரு, அது ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி இருக்குது.
ஆனால் ஒரு 6 கலர் வருதாங்க இந்த மாடலு. அதனால எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம், இன்க்ளூடிங் கரும்புலையும் இருக்குது, கருப்பாகவும் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பும் இருக்குது. டிஸ்பிளே அப்படியே தான் இருக்குது. அந்த டிசின்னு ஒன்று இருக்க, அது டிசின்னு ஒன்று இருக்குது. என்னது பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆமாங்க. அட்டாட்டா, இப்போ ப்ரீமியம் பைக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. உண்மையில் அந்த ரோல் ஆகுறத விஷயங்கள், அப்புறம் இந்த கார்னரிங் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும்னு, அது செமையாக இருக்குது. இந்த டிசிங்கிறது இப்போ தான் பார்க்குறேன். இந்த டிஸ்பிளே பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த டிசிங்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் சுவிட்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. டேங்க் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேங்குக்கு சைடில் இந்த 2 அது என்ன இப்போ நம்ம இந்த இது வைப்போம்ல பெட்ரோல் ஊற்றுறது கேனு, அந்த கேன் உள்ளதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அதனால இங்கே வீதியாக இருக்குது, இந்த பக்கம் வீதியாக இருக்குது. ஆனால் கால் கொஞ்சம் மேலே ஏறிருக்குங்க. ஒருவேளை இறங்குனதுக்கப்புறம் இறங்குமான்னு தெரில. கை நல்லா மேலே வந்திருக்கு, கை வந்து பயங்கர மேலே வந்திருக்கு. 41 mm அந்த டயாவா அந்த இது இருக்குல்ல ஃபோர்க்கு, அது வந்து அதனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் பழைய மாதிரியே தான் இருக்குது. விண்ட்ஸ்க்ரீன் தான் அப்படியே இங்கேருந்து பார்க்க நமக்கு அப்படியே ஹிமாலயனை பார்த்த மாதிரி இருக்கும், ஹிமாலயன் 450 பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா 900 GS 1300 GS பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று புதுசாக்கிட்டாங்க வண்டியை, பலன்னு புதுசாக வித்தியாசமாக நம்ம காதலில் விழுந்தேன்னு விழ வச்சுட்டாங்க. போங்க, விழுந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இவளோட பர்ஃபார்மன்ஸு எப்படி. 2 லைட் எரியுதா உங்களுக்கு? டக்க 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 டக்க. அடவா, இங்க தெரியவே இல்லை சவுண்டுக்கு வந்து ஒண்ணுமே எனக்கு கேட்கலங்க. அடடடா, சுத்தமா கேட்கல சவுண்ட், அப்படியே அமைதியா இருக்கு வண்டி. இன்ஜின் இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு காலில் வந்து சுத்தமா வைப்ரேஷன் இல்லை. ஆமா, சுத்தமா வைப்ரேஷன் இல்லைங்க. என் காலில் தெரிஞ்சும்ல, லைட்டாக தெரியும். ஆனால் அந்த இன்ஜினோட அந்த ரிதம் வந்து நான் என்னுடைய கரும்புலில் ரிதமில் அது இருக்குது. ஆனால் சவுண்டு கம்மியாக இருக்குது. சுத்தமாக கட 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 கடன்னு நம்மளால் ஆடுவான். இது கொஞ்சம் அப்படியே ரீஃபைன்மெண்ட்டாக நல்ல ஒரு அமைதியாக ஆடுது. ஆமாம், இது ரேடியேட்டர்லாம் சின்னதாக்கியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறக்கே நமக்கு ரேடியேட்டர் மண்டை தெரியும். ஆனால் இது எதுவுமே தெரியல பார்த்துடுங்க. பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைல் லைட்டான். அதுவும் நான் வீடியோவில் பார்த்தேன், இப்போ நேரில் பார்க்கல பார்த்துடுங்க. நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போமா இல்லைன்னா பார்க்குறக்கு விடுவாங்களான்னு தெரில. நிறைய பேர் காத்துட்ருக்காங்க வண்டியை பார்க்குறக்கு. வாங்க, இருந்தாலும் சுற்றி காட்டுறேன், லைட்டாக சுற்றி பார்ப்போமா? அதான் அந்த அந்த 2 டைலைட்டர் பார்த்தீங்களா? இந்த 2 டைலைட்டர் பாருங்க. 2 1 2. இப்போ ஒரு லைட்டே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2 லைட் வேறு கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கும் நல்ல அழகாக இருக்குதா. டயர் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 20 இதுன்னா 18 இன்ச்சு, அது ஃப்ரண்ட்டில் வந்து 21 அதே தான் இருக்குது. இப்போ இதெல்லாமே அதே தான் கரெக்டாக இருக்குது. கலர் கொஞ்சம் தீம் இதாக இருக்குது. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மெயினாக மாற்றிருக்காங்க, சீட்டை மாற்றிருக்காங்க, வண்டியோட டிசைனை மாற்றிருக்காங்க. வேறு என்ன, சஸ்பென்ஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா ஸ்மூத்தான சஸ்பென்ஷன். ஏறி உட்காந்தோன்னே அப்படியே இறங்கும். இப்போ நான் பேனியர்ஸ் இதெல்லாம் டாப் பாக்ஸ்லாம் போடணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வீட்டில் கழட்டி வச்சது எல்லாத்தையுமே ஒருவேளை இந்த வண்டி வாங்கினேன்னா எடுத்து மாட்டிக்கலாம் பார்த்துக்கிடுங்க. வேறு வேலை இல்லை, வழி இல்லை, வாங்கிடலாம் போல இருக்குங்க. வண்டி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரண்ட்டில் பார்க்கணுன்னா கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் தான். இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்ஸாக தான் இருக்குது. அப்பா இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு வண்டியை நான் வந்து உதாரணத்துக்கு சொன்னால் வந்து உங்களுக்கு கோபம் வரும். ஏன்டா ஒரு வண்டி அவன் தயாரிச்சிருக்காங்க, நீ அடுத்த வண்டிக்கு சொல்கிறியா அப்படின்னாச்சுன்னா, சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இது அது மாதிரி இருக்குது, அது இது மாதிரி இருக்குன்னு. இப்போ செவத்த புள்ள அப்படின்னாச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்க செவத்த புள்ளையை பார்த்தோன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதையும் காட்டணும்ல. ஒரு லுக் வைஸில் தூக்கிட்டாங்க உண்மையில. இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த அளவுக்கு ஸ்டைல் வந்து எந்த வண்டிக்கும் கிடையாது. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வேறு லெவலு. லான்ச்சு முடிச்சாச்சு. இந்த வண்டி வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ரைடுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நான் கீழே ஐஸ்வர்யா ஆட்டோஸோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்லாம் கொடுக்குறேன். அவங்ககிட்ட டெஸ்ட் ரைடுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு டெஸ்ட் ரைடு வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து நான் இதை கொஞ்ச நேரத்தில் எடுத்து தரப்போகிறாங்க, தந்து நான் ஓட்டி கம்ப்ளீட்டாக அது எப்படி இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி, அதோட விலை எப்படி, எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இந்த வீடியோ லான்ச் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். வாக் அரவுண்டாக சொல்லி காட்டியாச்சு. மற்றபடி இது எல்லாமே என்னென்ன டயாவில் இருக்குது, என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, பழைய எஸ்டி அட்வென்ச்சருக்கும் புதுசுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் யாரும் டெஸ்ட் ரைடு வேணும் அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் சரௌண்டு இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஐஸ்வர்யா ஆட்டோஸில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், ஏன் பிடிக்காது? கரும்புலியே நம்ம புதுசாக 2025 பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அதுக்கு மேட்சாக இருக்கேன் பற்றிலா. அட்வென்ச்சர்னாலே காயல் தான், காயல்னாலே அட்வென்ச்சர் தான். அதனால் மேட்சாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா வாங்கிக்கிடுங்க.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். பாய். அதுக்குள்ளே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.